ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன் டியர்ஸ். இன்றைக்கி நம்ம பிரியமானோட சீரிஸ் கொடுத்துருக்கோம். பிரியமானோட சீரிஸ் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு சீரிஸ் பற்றி பேசுவோமா? ஓகே டியர்ஸ், சீரியஸை பார்த்துருவோம். ஸ்டோரிக்கு போயிடலாம். உன் செய்கை ஒவ்வொன்றும் என் காதல் அர்த்தங்கள், நாள்தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள். அடடா 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 என்னை ஏதோ செய்கிறார். நீ இப்ப என்ன பண்ற? எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கடா? என்ன பண்றேனா கார்த்திக்? இப்ப நான் பண்றதா சரி. தயவு செஞ்சு என்ன தடுக்காத. இனி ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. இனிமே நான் இங்க இருந்தேன் எங்க காதலுக்கு நானே துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும். டேய், இப்ப எதுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கான்? இங்க பா சக்தி, அவசரப்படாம இரு. கொஞ்சம் நிதானமா இருடா. நீ இப்ப எடுக்கிறது எல்லாமே கோவத்துல எடுக்கிற முடிவு. கொஞ்சம் நிதானமா இரு. இங்க பாரு கார்த்திக், நான் கோவத்துல இருக்கேன் தான். ஆனா இப்ப எடுத்த முடிவு கோவத்துல எடுத்த முடிவு இல்ல. நிதானமா நான் யோசிச்சு எடுத்த முடிவு. நான் என் ஸ்ரீயை லவ் பண்றது உண்மைனா ஒரு நிமிஷம் கூட இந்த ஆள் வீட்டுல நான் இருக்கக்கூடாது. இப்ப என் ஸ்ரீ குடும்பத்தையும் ஊரை விட்டு துரத்தினாரும் இப்படிப்பட்ட மனுஷன் வீட்டுல நான் இருந்தேன். அது என் காதலுக்கு நான் பண்ற துரோகம்டா. சக்தி, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடா. அதுக்காக டேய் கொஞ்சம் நிதானமா இருடா. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஆனா இப்ப நீ எடுக்கிற முடிவு எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா. நீ எதுவும் சொல்ல வேணாம்டா. இது வரைக்கும் எதுவும் சொல்லல. இனிமேல எதுவும் சொல்ல வேணாம். என்னை தயவு செஞ்சு அமைதியா விட்டுரு. நான் என் முடிவுல தெளிவா இருக்கேன். என் ஸ்ரீ இல்லாத இந்த இடத்துல நானும் கண்டிப்பா இருக்க மாட்டேன். என்னைக்கு அவன் இங்க திரும்பி வராலும் அப்போதான்டா நானும் இந்த வீட்டு வாசப்படி மதிப்பேன். அது மட்டும் இல்ல, என் ஸ்ரீ எவ்வளவு மன வருத்தத்தோட இங்கேருந்து போயிருப்பான். அவளை நான் சந்தோஷமா கூட்டிட்டு வரணும். அது வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசப்படியை மதிக்க மாட்டேன். டே மச்சி, நீ என் மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம நட்பு எந்த அளவுல இருக்குன்னு நமக்கு மட்டும்தான்டா தெரியும். அது உங்க அப்பாவுக்கு தெரியலங்கிறதுக்காக நடந்ததான் சொல்லி உனக்கும் உங்க அப்பாவுக்கும் சண்டை உருவாக்கி விடுறதுக்கு நல்ல நட்புக்கு அழகு இல்லடா. நான் இப்ப இல்ல எப்பவும் அதை செய்ய மாட்டேன்டா. டேய் போய்க்கறோம், நீ ஏன்டா இன்னும் இப்படி இருக்க? டேய், நீ மட்டும் என் லைஃப்ல வரலான்னு வச்சுக்கேன். இந்த சக்தின்றவன் எப்படி இருப்பான் தெரியுமா? ஒரு குடிக்காரனும் ஒரு பொம்பளை பொறிக்கும் ஒரு ஊதாரியா தான் சுத்திட்டு இருப்பேன். நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான்டா நான் நல்ல மனுஷனா இருக்கானு தெரியாது. ஆனா மனுஷனா இருக்கேன், அது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, அந்த ஆளுக்கே தெரியும். இவ்வளவு தெரிஞ்சும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சாருன்னா அவருக்கு நான் பாடம் கத்துக் கொடுக்க வேணாம். அது மட்டுமோ என் ஸ்ரீ அவ எவ்வளவு மனசு வருத்தப்பட்டு இங்க இருந்து போயிருப்பான். அவ எல்லாத்தையும் இழந்துட்டு போயிருக்காடா. அதுக்கும் சேர்த்து என் அப்பனுக்கு நான் பாடத்தை கத்துக் கொடுக்கணும். என் அப்பாவுக்கு அவர் அப்பா பாடம் கத்துக் கொடுக்காம போயிட்டாரு. அப்போ என் அப்பாவுக்கு பிள்ளையா நான் தானே அவருக்கு பாடம் கத்து தரணும். கண்டிப்பா கத்து கொடுப்பேன்டா. மச்சான், நீ ஒரு முடிவு எடுத்துட்ட. உன் முடிவுல இருந்து நீ கண்டிப்பா மாற மாட்டேன். என் சக்தியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுல இருந்து பின் வாங்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறிய பண்ண. உனக்கு எப்பவும் சப்போர்ட்டா நான் இருப்பேன்டா. இது போதும் கார்த்திக், எனக்கு எப்பவும் நீ துணையா இரு. எனக்கு அது ஒண்ணு மட்டும் போதும். உன் நட்பு எனக்கு துணையா இருந்தாலே போதும். நான் சீக்கிரமே என் ஸ்ரீயை கண்டுபிடிச்ச வேண்டாம். இது என்ன, ஏதோ கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்க. இது என்னன்னு தெரியும். சக்தி கிட்டே கேட்போம். டே சக்தி, சக்தி, சொல்றோம். எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் என்ன எல்லாம் இந்த வீட்டுல இருந்து நான் எந்த பொருளையும் எடுத்துக்க கூடாது. இந்த ட்ரெஸ்ஸஸ் தான் என் ஸ்ரீ எனக்காக ஒரு டைம் பார்த்து வாங்கி கொடுத்தது. அது மட்டும் தான் நான் இப்போ எடுத்துட்டு இருக்கேன். அதான் எடுத்துட்டு இருக்கேன். எடுத்துட்டேன், கிளம்ப வேண்டியதான். புரியுதுடா. மச்சி, இங்க பாரு, இங்க ஏதோ கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கே. இது என்ன மச்சி? கிஃப்ட் பாக்ஸா? எங்கடா? மச்சி, இந்த கபோர்ட்ல இருக்கே. ஆமா, ஆனா இந்த கிஃப்ட் நான் எதுவும் வாங்கலையே. இது எப்படி என் ரூம்ல வந்தது? என்னடா யோசிக்கிறேன்? இல்லடா, இது இந்த கிஃப்ட் பாக்ஸ் இது எப்படி என் ரூமுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியலடா. உனக்கு தெரியாம எப்படி உன் ரூமுக்கு வரும்? நீ ஏதாவது ஸ்ரீக்காக வாங்கியிருந்தியா? என்ன கேட்ட? இல்லடா, நீ ஏதோ ஸ்ரீக்காக கிஃப்ட் கொடுக்கணும்னு வாங்கி வச்சிருப்பாங்க. அப்படி வாங்கி வச்சிருக்கியான்னு கேட்கிறேன். இல்லடா, இது நான் ஸ்ரீக்காக வாங்கினதுல. டேய், அந்த கிஃப்ட் எடு. ஏறா எடுக்கிறேன். மச்சி, இந்தா, இது என்னன்னு பாரு. கூடுறோம். கரெக்ட், நான் நினைச்சது சரிதான். அப்போ ஸ்ரீ கடைசி ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி என்னை பார்த்துட்டு போயிருக்கான். சக்தி, டே சக்தி, என்ன ஆச்சு? அந்த கிஃப்டையே பார்த்துட்டு இருக்கான். டே கார்த்திக், இது நான் ஸ்ரீக்காக வாங்கினது இல்லடா. ஸ்ரீ எனக்காக வாங்கின கிஃப்ட். ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி அவ கடைசியா என்ன வந்து பார்த்துட்டு போயிருக்காடா. டே, என்னடா சொல்ற? அப்போ ஸ்ரீ உன்னை வந்து பார்த்துருக்காளா? டே, ஆமா, அது பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாருடா. பாக்குறேன்டா. சக்தி, டே, என்னடா, என்ன ஆச்சு? எனக்காக இது லெட்டர் எழுதிருக்காடா.
என்னன்னு பாக்குறேன். ஹாய் சக்தி, நான் தான் ஸ்ரீ பேசுறேன். எந்த ஸ்ரீ சொன்னதா உனக்கு புரியும்ல? நான் தான் லூசு ஸ்ரீ. நீ எனக்கு அதானப்பா பேர் வச்சிருக்க. குத்தி காட்டுறேன்னு நினைக்காத. நீ வச்ச பேர் என்னமோ தெரியல, அது எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு போல இருக்கு. என்னை இப்ப வரைக்கும் எல்லாரும் லூசு ஸ்ரீன்னு கூப்பிட்டு இருக்காங்க. சக்தி, நீ இந்த லெட்டர் படிக்கும்போது, இந்த gift பார்க்கும்போது கண்டிப்பா இந்த லூசு ஸ்ரீ இங்க இருக்க மாட்டேன். நீ அடிக்கடி நினைப்பல, ஐயோ இது எப்ப பாரு நம்ம உயிரை வாங்கிட்டே இருக்கேன், இவ கண்ணில் படாம போயினானே. இனிமே நீ அப்படி ஒளிஞ்சொளிஞ்சல போக வேணாம் சக்தி. நீ தைரியமா இருக்கலாம். ஏன்னா உண்மையாவே நான் ஒளிஞ்சு போறேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சக்தி, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் சக்தி. என் மனசுல எந்த ஆசையுமே இல்லை. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஆசையை உருவாக்குனாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம எப்படி இருக்கோம், சக்தி எப்படி இருக்கா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சக்தி. அதுக்கப்புறம் எனக்கு ஆசைலாம் இல்லை. எனக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு தெரியும். அவனுக்கு அப்படி நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் என்னன்னு தெரியல, நம்ம ஃப்ரெண்டாக கூட இருக்கக்கூடாதுன்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாரு போல சக்தி. ஆனால் கடவுள் கரெக்டாக தான் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. சக்தி, அப்புறம் கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக இங்கே இருக்க மாட்டேன்னு தெரியும். அதனால தான் உனக்கு கல்யாணத்துக்காக நான் வாங்கின கிஃப்ட் அது நான் உனக்கு கொடுத்துட்டு போனோம்ல. உன் கல்யாணம் அப்போ கண்டிப்பாக என்னால் வர முடியாது. ஆனால் உன் கல்யாணத்துக்கு என்னோட கிஃப்ட்டு தான் முதல் கிஃப்டாக இருக்கணும். அதனால தான் இந்த பிரேஸ்லெட் உனக்காக தான் பார்த்து வாங்கினேன். அதில் பார்த்தியா? எஸ், அது என்ன தெரியுமா? சக்தி, ஷர்மி. அப்போ வர சக்தி, இனி எந்த இடத்துலையும் நீ என்னை கண்டிப்பாக பார்த்துக்க மாட்டோம். அப்படி எப்பயாவது பார்க்கணும்னு கட்டாயம் இருந்ததுன்னா இந்த ஸ்ரீயை உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஞாபகம் இருந்தா என்னை பார்த்து சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ண, எனக்கு அது போதும். எனக்கு எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கணும் சக்தி. சந்தோஷமா இரு. நீயும் ஷர்மியும் நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நான் போறேன் சக்தி, நான் போறேன். டாடா. ஸ்ரீ, ஏன் இப்படி எல்லாம் பேசியிருக்கான்? நான் அந்த ஷர்மியை கல்யாணம் பண்ணிக்கிறதா? ச்சே, அது கனவுல கூட நடக்காதுடி. என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்கான், நீ மட்டும் தாண்டி இருக்கான். என்ன சொன்ன? எஸ் போட்டுதான் சக்தி ஷர்மினா? போய் சொல்லாதடி, அது சக்தி ஸ்ரீன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. ஸ்ரீ, எப்படி என்னை விட்டுட்டு போனேன்? உன் மனசு முழுக்க நான் மட்டும்தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும்டி. இப்போ தாண்டி நான் மனசா புரிஞ்சுக்கிட்டேன். என்னை விட்டுட்டு எப்படி உன்னால போக முடிஞ்சது? எவ்வளவு மனசு வசத்தோட இங்கிருந்து போயிருப்பேன். ஸ்ரீ, நான் உன்னை கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்பேன்டி. என் உயிரடி, என் உயிரை என்னைக்கு நான் பிரிச்சிட மாட்டேன். நீ என் உயிர், என் கூட தான் இருக்கணும். எனக்கு மட்டும் தாண்டி, நானும் உனக்கு மட்டும்தான். என்னதான் எவ்வளோலையும் வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் வாழ முடியாது. எனக்கு தேவை என் ஸ்ரீ மட்டும்தான். என் ஸ்ரீ மட்டும்தான். உன்னை கண்டுபிடிப்பேன்டி. வாழ்ந்த கல்யாவும் கனவனை மூடுதடி என்று நீயும் என பார்க்கும் போது உயிரே உயிர் போகுதடி. காலம் முழுதும் வாழும் கனவை கண்ணு வைத்து தூங்கினேன். காலை இடிந்து போகும் நிலவை கையில் பிடிக்க ஏங்கினேன். உன்னை நினைச்சு உருகி போனேன். நெஞ்ச உதைச்சு பறந்து போனாள். யாரோ அவளோ என்னை மீண்டும் காற்றின் விரலோ. சக்தி, இங்க பாருடா, இப்போ ஃபீல் பண்றதுனால எதுவும் ஆக போறது கிடையாது. இங்க பாரு, வருத்தப்படாத. கண்டிப்பா நம்ம ஸ்ரீயை கண்டுபிடிச்சிடலாம். எப்படிடா? அவ எங்க போனா, இப்ப எங்க இருக்கான், எப்படி இருக்கான்? ஸ்ரீ இப்ப எங்கடா? அவளை விட்டுட்டாங்க நானு. ஒரு ஆம்பளையா நான் எதுவுமே பண்ணலடா. போகும்டா, அவ மனசை வேதனைப்படுத்திருக்கேன். அவனை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சிருக்கேன்டா. இப்ப எங்க அப்பா மொத்தமா கொண்டுட்டாருடா. சக்தி, ஸ்ரீ எங்கே போயிருக்க மாட்டாடா.
நம்ம கண்டிப்பா ஸ்ரீயை கண்டுபிடிச்சிடலாம். நீ வருத்தப்படாத. கண்டுபிடிப்பேன்டா. அவளை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். அவளை கண்டுபிடிச்சி அவ கையை பிடிச்சி கத்தி சொல்லுவேன். நீ தாண்டி என் உயிரின்னு நான் அவகிட்ட கத்தி சொல்லுவேன்டா. கவலைப்படாதடா. நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நான் கூடவே இருப்பேன்டா. கண்டிப்பா நடக்கும். நம்ம கண்டிப்பா ஸ்ரீயை கண்டுபிடிப்போம். சரி, இதுக்கு மேலே நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். கிளம்பலாம். போடா. ஹலோ, என்ன இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? எதுக்கு இப்போ என்னை பார்த்து இப்படி சிரிக்கிறீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல, உங்களை பார்த்தோன்னே எனக்கு சிரிக்கணும்னு தோணுச்சா, அதான் சிரிச்சேன். ஹலோ, என்னங்க என்னை பார்த்து நக்காலம் சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டால் சிரிக்கணும்னு தோணுச்சுன்றீங்க. எதுக்கு சிரிக்கணும்னு தோணுச்சு? என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியுதா? இல்ல, நேற்றுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஹீரோ மாதிரி பேசுனீங்க. நாங்களும் அப்படி கிடையாது, நாங்க பாதுகாப்புக்காக தான் இருக்கோம், அப்படி இப்படின்னு பேசுனீங்க. ஆனா இன்னைக்கு காலேஜ்ல இப்படி இருக்கீங்களே, அதை கேட்டேன். எப்படி இருக்கணும்? என்னங்க நேற்று எப்படி இருந்தோமோ அப்படி தானே இன்னைக்கும் இருக்கேன். ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா என்ன? ஷேவ் கூட பண்ணலையே, ஏற்கனவே பண்ணதுதான். எதுக்கு இப்படி சொல்றீங்க? ஏங்க நேற்று இருந்த மூஞ்சி தாங்க இப்பவும் இருக்கேன். எதுக்கு இப்படி பேசுறீங்க? சரி சரி, ரொம்ப குழம்பாதீங்க. நான் எதுக்கு சிரிச்சேங்கிறத நானே சொல்லிடுறேன். ரொம்ப குழம்பி மூளை வெளியில வந்துட போகுது. நேரம் அவன் என்னை பார்த்து பயப்படுவான். இவங்க என்னடா அசால்ட்டா கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. சரி, விஷயத்த சொல்லட்டும். அப்புறம் தானே இருக்கேன். சரி சரி, எதுக்கு சிரிச்சீங்க? விஷயத்த சொல்லுங்க. இல்ல, இவ்வளவு நேரம் காலேஜுக்கு அவுட் சைட்ல நின்றுட்டு இருந்தீங்க. அப்ப வரைக்கும் யூனிஃபார்ம்ல இருந்தீங்க. இப்போ காலேஜுக்குள்ளார வந்த உடனே சார் மஃப்டியில வந்துட்டீங்களே, அப்போ நீங்களும் பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிக்க தானே வந்திருக்கீங்க. இதான் உங்க சிரிப்புக்கான காரணமும்? நல்லாவே திங்க் பண்றீங்க. பட் என்ன ஓவர் திங்கிங்கா இருக்கு. மேடம், நான் ஒரு போலீஸ். அவுட் சைட்ல இருந்தாலும் சரி, இன்சைட்ல இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம்ல தான் இருக்கணும். இப்போ ஒரு பொண்ணு கூட தனியா பேசுறதுக்காக இங்க வந்திருக்கேன். இப்போ போய் நான் யூனிஃபார்ம்ல இருந்தா பார்க்குறவங்க தப்பா பார்ப்பாங்க. என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு அது தப்பாயிடும். அதனால தான் நான் மஃப்டியில வந்து நிற்கிறேன். ஆமாண்ணா, சாரிங்க. நான் கூட நீங்க யூனிஃபார்மை சேஞ்ச் பண்ணதும் வேற அர்த்தமா நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சாரிங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. அவங்க இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் புரிஞ்சிருப்பாங்க. ஆனா என்னோட தாட் இதுதான். நீங்க நினைக்கிற மாதிரி யாரையும் சைட் அடிக்கணும்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலங்க. என் டிபார்ட்மெண்ட் பேர் கேட்டு போயிடக்கூடாது. அதுக்காக தான் மஃப்டியில வந்தேன். சாரிங்க, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஐம் ரியலி சாரி. சரிங்க, சாரி கிட்ட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க விஷயத்துக்கு வாங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க. நான் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ செமஸ்டர். என்னால் செமஸ்டர் அட்டென்ட் பண்ண முடியணும். இந்த சுச்சுவேஷனில் தான் நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து சென்னைக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டு நான் சும்மா இருக்கக்கூடாதுல்ல, என் ஸ்டடியை கண்டினியூ பண்ணணும்ல. என் ஸ்டடியை கண்டினியூ பண்ணணும்னா கண்டிப்பாக நான் அந்த செமஸ்டரை அட்டென்ட் பண்ணியே ஆகணும். ஆனால் 3 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. அதான் இந்த காலேஜில் கேட்கலாம், எக்ஸாமை நான் எப்படியாவது முடிஞ்ச எக்ஸாமை நான் எப்படியாவது அட்டென்ட் பண்ணணும்னு பிரின்ஸிபலை பார்த்து கேட்கலான்னு வந்தேன். ஆனால் பிரின்ஸிபல் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, அந்த காலேஜோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இல்லாமல் என்னால் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணவும் முடியாது, எக்ஸாமையும் அட்டென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணணும், என் ஸ்டடியை கண்டினியூ பண்ணணும். ஆனால் என்னால் இப்போதைக்கு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை வாங்க முடியாது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் உனக்கு கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னோட பாஸ்ட்டை தவிர வேறு எது வேணாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு என்னோட பாஸ்ட் என்னன்னு மட்டும் கேட்காதீங்க. மதி, நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக நான் அதை கேட்க மாட்டேன். இது அது இல்லை. உங்களால் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது? அந்த காலேஜில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்கல்ல, அவங்க மூலிமா அந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கலாம்ல. இல்லை எந்த காலேஜ்னு சொல்லுங்கள், நான் வேணா போய் வாங்கிட்டு வரேன். சாரி, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியக்கூடாது. நான் அவங்களை காண்டாக்ட் பண்ணுற சூழ்நிலை இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்களும் அங்கே போய் வாங்க முடியாது. நான் எந்த ஊருன்னு சொல்ல மாட்டேன். மதி, நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க. படிக்கணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்கேன். ஆனால் அதுக்கான எந்த முயற்சி எடுக்க மாட்டேன்னாக்கா எப்படிங்க? ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணி அந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை வாங்குங்க. இல்லை உங்கள் ஊர் என்னன்னு சொல்லுங்கள், எந்த காலேஜ்னு சொல்லுங்கள், நான் போய் உங்களுக்காக வாங்கிட்டு வரேன். என்னால் இந்த ஹெல்ப் தாங்க பண்ண முடியும். சாரிங்க, இது மட்டும் என்னால் சொல்ல முடியாது. சரி, இந்த காலேஜ் இல்லைன்னா என்ன, வேறு நிறைய காலேஜ் இருக்கல, நான் அங்கே ட்ரை பண்ணி பார்க்குறேன். மதி, நீங்கள் எந்த காலேஜில் போனாலும் எல்லா காலேஜிலும் ரூல்ஸ் ஒன்று தான். எங்கே போனாலும் இதே தான் சொல்ல போகிறாங்க. ஒரு காலேஜ் விட்டு இன்னொரு காலேஜ்னு நீங்கள் போயிட்டே தான் இருக்கணும். ஆனால் எல்லா காலேஜிலும் ரூல்ஸ் ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கிட்டு ஏதாவது பண்ண முயற்சி பண்ணணும். எனக்கு புரியுது.
ஆனால் இதான் என் சுச்சுவேஷன். அவங்க கேட்குற எதையும் என்னால் பண்ண முடியாது. சரி பரவாயில்ல. சரி டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன ரீசனா இருக்கும்? இவ ஊர் என்ன, காலேஜ் என்னன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான். நான் இவளை பார்க்கவும் பாவமா இருக்கேன். டேய் ராஜா, ஏதாவது இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். இவ படிக்கணும்னு ஆசைப்படுறாளா? படிப்புக்காக நம்ம கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்ல. மதி, ஒரு நிமிஷங்க. சொல்லுங்க. என் கூட வாங்க, நம்ம போய் பிரின்சிபலை பார்த்து பேசுவோம். இல்லை, பேசுறதுக்கு என்ன இருக்கா? நான் தான் பிரின்சிபல்கிட்ட கேட்டுட்டேனே, அவர் இதுதான் விஷயம் சொல்லிட்டாரு. அதான் என்னால் கலெக்ட் பண்ண முடியலையே. மதி, என் கூட வாங்க, நான் பிரின்சிபல்கிட்ட பேசுறேன். விட்டு போன எக்ஸாமையும் நடக்கிற எக்ஸாமையும் நீங்கள் ஃபஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. 3rd இயர் ஜாயினிங்ல நம்ம எப்படியாவது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். அதுக்கான டைமை நான் கேட்குறேன், வாங்க. இல்லைங்க, நீங்கள் டைம் கேட்டாலும் என்னால் அது வாங்கி தர முடியாதுல்ல. மதி, நீங்கள் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருந்தா உங்கள் ஸ்டடியை கண்டினியூ பண்ண முடியாது. இங்கே பாருங்க, நீங்கள் தான் கொஞ்சம் இறங்கி வரணும். ஏதாவது பண்ணுங்க. ஒரு 1 month 2 monthனா உங்களுக்கு டைம் வாங்கி தரேன். இந்த கேப்லாம், இந்த இன்பிட்வீன் கேப்லாம் உங்களால் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமான்னு பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சோம் இல்லை, உங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணுமா சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். ஆனால் இந்த இன்பிட்வீன் கேப்லாம் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வாங்க முயற்சி பண்ணுங்கள். உங்களால் முடியும் மதி. இல்லை, அது ஸ்டடியை கண்டினியூ பண்ணணுங்கிற ஆசை இருக்குல்ல மதி, அப்போ கண்டிப்பாக இதுவும் உங்களால் முடியும். இங்கே பாருங்க, உங்களுக்காக டைம் கேட்டு வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. அதே சமயம் உங்களால் விட்டு போன எக்ஸாமையும் இப்போ நடக்கிற எக்ஸாமையும் கண்டிப்பாக உங்களை அட்டென்ட் பண்ண வைக்க முடியும். வாங்க, ஆனால் சர்டிஃபிகேட்டை மட்டும் எப்படியாவது நீங்கள் வாங்க முயற்சி பண்ணுங்க. அது அது நீங்கள் யோசிச்சுட்டே தான் இருக்கணும். நீங்கள் எத்தனை காலேஜ் போனாலும் ரூல்ஸ் ஒன்றா தான் இருக்கும். சொல்கிறது கேளுங்க, வாங்க, நான் பிரின்சிபல்கிட்ட பேசுகிறேன். சரி போலாம். அப்பாடா, பரவாயில்லைங்க, நான் சொல்லி கேட்டோம் ஒரு முடிவு உட்காந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க போவோம். நல்லது யார் சொன்னாலும் கண்டிப்பாக கேட்டுப்பேன். சரி போலாம். எப்போ என்ன பிடிவாதம்? டி ராஜா, பரவாயில்ல, எப்படியும் மாத்திட்டீங்க. ஆனால் இப்போ பிடிவாதம் கூட நல்லா தான் இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கா. என்கிட்ட பேசினாலே மனசுக்கு என்னமோ ஒரு வித சந்தோஷம். தோழி உந்தன் வருகையால் நெஞ்ச தூய்மையானதடி, நல்ல தோழி நல்ல ஒன்றும் இல்லையா? அப்புறம் எதுக்கு சார் வெயிட்டிங்? வாங்க போலாம், பிரின்சிபலை பார்க்கணும்ல, டைம் ஆகுது. கண்டிப்பாக போகணும் தான். போங்க, வரேன். சீக்கிரம் வாங்க போ. நீ காதல் இல்லையடி, பிரிதலை காதலை சக்தி, என்னப்பா இதெல்லாம்? என்ன சக்தி பண்ற நீனு? அம்மா, என்ன மன்னிச்சிருங்க, நான் கிளம்புறேம்மா. சக்தி, ஏற்கனவே ஸ்ரீ இங்கேருந்து போயிட்டான், இப்போ நீயும் போயிட்டான். சக்தி, அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன். எனக்கு இங்கே இருக்கவும் விருப்பம் இல்லை. நான் கிளம்புறேம்மா. சக்தி, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஏன்டா இந்த தப்பு பண்ணேன்னு வருத்தப்படுவ சக்தி. நான் சொன்னா கேளு. என்னது தப்பு நான் பண்ணிட்டு இருக்கணும்? எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டேன், நான் தப்பு பண்றேன்னு சொல்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே கிடையாது. சக்தி, நீ இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். டேய், உன்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னாலும், என் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க கூடாது சொன்னாலும், சக்தி கிட்ட பேசக்கூடாது சொன்னாலும், ஆனா அதையும் மீறி சக்தி கிட்ட பேசி அவன் மனசை கலைச்சி இப்போ வீட்டை விட்டு கூட்டிட்டு போற அளவுக்கு வந்துட்டல நீனு. மிஸ்டர் ராஜசேகர், என் நண்பனை ஒரு வார்த்தைக்கு ஏதாவது சொன்னீங்க சக்தி, போயும் இவனுக்காக அப்பாவை பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அப்பா யாரு நீங்களா? உங்களை அப்பான்னு கூப்பிட கூட எனக்கு பிடிக்கலாம். இங்க பாருங்க, என் நண்பனை நீங்க அவமானப்படுத்தினதுக்காகவே நான் உங்களை ஏதாவது பண்ணியிருக்கணும். இப்போ எதுவும் பண்ணாம அமைதியா போறேன்னா அதுக்கு காரணம் என் நண்பன் மட்டும்தான். சக்தி, நீ பேசுனதும் நான் மறந்துட்டேன், உன்னை மன்னிச்சுட்டேன். ஒழுங்கு மரியாதை ரூமுக்கு போ. அதை விட்டுட்டு நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காத. யோ, நீ யாரையோ என்ன மன்னிக்கிறதுக்கு? தப்பெல்லாம் பண்ணிட்டேன், என்ன மன்னிக்கிறேன்னு சொல்றான். இப்போதான் நான் சரியா நடந்துட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் அப்பா அப்பான்னு ரொம்ப தப்பா இருந்திருக்கேன். இப்பதான் நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரியா நடந்துட்டு இருக்கேன். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தான் முடிவு எடுத்துட்டேன். இருக்கவும் மாட்டேன். சக்தி, வேண்டாம், பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். இங்க பார், இன்னைக்கு காசு பணம் இல்லாம எவ்வளோனாலையும் வாழ முடியாது. அந்த காசு பணம் அப்பன் கிட்ட குட்டி கிடக்கு. சொன்னா கேளு, இங்க இருந்து ராஜ வாழ்க்கை வாழ்றதுக்கு பாரு. அதை விட்டுட்டு வெளியில போய் இந்த பிச்சைக்காரன் கூட சேர்ந்து நீயும் கெட்டு போயிடாத. சொன்னா கேளு. என் நண்பனை பத்தி இனி ஒரு வார்த்தை பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க பேசுனீங்க, ஏற்கனவே உங்க மேல மரியாதை போயிடுச்சு. இதுக்கப்புறம் அப்பன் கூட பார்க்க மாட்டேன், கையை நீட்டவும் தயங்க மாட்டேன், பாத்துக்கோங்க. சக்தி, ஒரு அனாத நாய்க்காக இந்த அப்பனை எதிர்த்துக்கிறேன்னா ரொம்ப கஷ்டப்படுவ சக்தி.
இந்த அப்பம் பேச்சை கேட்காம போகணும்னு நினைச்சேன், கண்டிப்பா கஷ்டப்படுவேன். ஒழுங்கு மருதா, நான் சொல்றதை கேட்டுட்டு இருந்தேன்னா இங்க ராஜா மாதிரி வாழுவேன். நீங்க என் பேச்சை மீறி வெளியில போன என்ன கஷ்டப்படுவேன்னு நீயே யோசிச்சுக்கோ. ச்சே, சொத்து காசு போனோம் இவ்வளவும் ஏமாத்தி வாங்கினதெல்லாம் எதுக்காக? எனக்காக தானே. நானே இங்க இல்லைன்னா மொத்தத்தையும் வச்சு நீங்களே கட்டிக்கிட்டு அனுபவிங்க. சக்தி, நான் சொல்ற பேச்சை மீறி போகணும்னு நினைச்சேன் ரொம்ப கஷ்டப்படுவா பாத்துக்க. யோ, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ. என் ஸ்ரீ குடும்பத்துல இருந்து என் ஸ்ரீ என் அங்கிள் ஆண்டியும் ஏமாத்தி மொத்த சொத்தையும் வாங்கினா அது அத்தனையும் அவங்களுக்கு போய் சேரும். சேர்ற வைப்பேன். இந்த சக்தி கண்டிப்பா அதை செய்வேன். என் ஸ்ரீ பழையபடி இங்க வந்து நிற்போம். கண்டிப்பா நிற்போம். அது மட்டும் இல்ல, உன் புள்ளன்னு சொல்லிக்கிட்டு என்னை தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கலாம். உன் பிள்ளைக்கு பொண்டாட்டியும் அவதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவான். கூட்டிட்டு வருவீங்க. சக்தி, தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. அப்பா பேச்ச கேட்காம போற எந்த பிள்ளையும் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. யோ, அதெல்லாம் நல்ல அப்பனுக்கு தான் பொருந்தோம். உன்ன மாதிரி மனுஷனுக்கெல்லாம் பொருந்தாது. மா, இதுக்கப்புறம் யார்கிட்டையும் எதுவும் பேசுறதுக்கு நான் தயாரா இல்லை. நான் போறேன், கிளம்புறேம்மா. சக்தி, உன்னை போவாதுன்னு சொல்லி கண்டிப்பா இந்த அம்மா தடுக்க மாட்டேன். ஆனா அம்மாவை இந்த நரகத்துல விட்டுட்டு போறீங்க, இது உனக்கு சரின்னு படுதா? மா, என்னம்மா சொல்ற? ஆமா சக்தி, உனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருக்கோம்ல. எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டான். இந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு அனாதை மாதிரிதான். அம்மாவை நரகத்துல விட்டுட்டு போறீங்க, அம்மாவை கூட்டிட்டு போக மாட்டியா? ஏய் மஞ்சு, என்ன உனக்கும் புத்தி கெட்டு போச்சா? அவன் தான் சின்ன பையனை பார்த்தா அவன் கூட சேர்ந்துக்கிட்டேன். நீயும் என்னமோ பேசிட்டு இருக்க. அம்மா, என் கூட வர உங்களுக்கு இஷ்டம்னா கண்டிப்பா வாங்கம்மா. உங்க புள்ள நான் பாத்துக்கிறேன். வாங்கம்மா. மஞ்சு, உனக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏற்கனவே புத்தி கெட்டு போய் தான் இருந்தது. இப்பதான் நான் புத்தி தெரிஞ்சிருக்கேன். என் புள்ளதான் எனக்கு வேணும். சக்தி, நானும் கூட வரேன்ப்பா. வா போலாம். கிளம்பலாமா? கார்த்திக், வா போலாம். சரிடா. மிஸ்டர் ராஜசேகர், இவ்வளவு வருஷமா உங்களுக்கு பொண்டாட்டிங்கிற பேர்லாம் ஒரு அடிமையாவும் வேலைக்காரியாவும் இங்க இருந்துட்டேன். இப்பதான் எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. இந்த ஜெயில இருந்து எனக்கு இப்பதான் விடுதலை கிடைச்சிருக்கு. இனிமே நான் போய் சுதந்திரமா இருக்க போறேன். மஞ்சு, உங்க எல்லாருக்கும் புத்தி கெட்டு போச்சு. என் பேச்ச மீறி இங்க இருந்து போறீங்கன்னா எல்லாரும் அனுபவிப்பீங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. தப்பா சொல்றீங்க. இவ்வளவு நாள் தான் புத்தி கெட்டு போய் நான் வேற வழி இல்லாம இங்க இருந்தேன். ஏன்னா எனக்கு போக கிடையாது இல்லை பாத்தீங்களா? நீங்க சொன்னீங்களே, நீ எங்க போனாலும் செவத்துல அடிச்ச பால் மாதிரி என்கிட்ட தாண்டி திரும்ப வரணும்னு. அந்த நிலைமையில தான் நான் இருந்தேன். இப்பதான் கடவுள் என் பக்கம் கண் திறந்திருக்காரு. இனிமே நான் சுதந்திரமா வாழ போறேன். இனிமே செவத்துல அடிச்ச பந்து மாதிரி உங்க கைக்கு திரும்பி வர மாட்டேன். இனிமே பந்து எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் உருண்டு போக போகுது. இனிமே நான் சுதந்திரமா இருக்க போறேன். சுதந்திரமா மட்டும் இல்ல, சந்தோஷமா இருக்க போறேன். என் பிள்ளைக்கு என்ன வேணுமோ ஒவ்வொன்னு பார்த்து பண்ணிக்கிட்டு நாங்க சந்தோஷமா இருக்க போறோம். மஞ்சு, அப்போ நான் உன்னை வச்சு கொடுமைப்படுத்தணும்னு சொல்றியா? சேச்சா, அப்படியெல்லாம் அபண்டமா சொல்ல மாட்டேங்க. நீங்க என்ன எந்த கொடுமையும் படுத்தல. ஆனா என்ன, பொம்பளைக்கான மரியாதை இல்லாம இருக்கு. பொம்பளைனா சமையல் கட்டிலையும் கட்டில் அறையிலையும் மட்டும்தான் அவ பொம்பளையா இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அப்படிதான் இத்தனை வருஷம் என்ன வச்சிருந்தீங்க. அதனாலதான் சுகந்தி குடும்பத்துக்கு எதுவும் பண்ணாதீங்கன்னு படிச்சு சொன்னேன். என் பேச்சு நீங்க எந்த இடத்துலயுமே கேட்கல. பொண்டாட்டி சொன்னதை கேட்கலனா என்ன நடக்கும்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. கூடி சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க. இப்ப கூட நான் ஏன் திரும்ப உங்ககிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றேன். இத்தனை வருஷம் எனக்கு சோறு போட்டு என்னை பாதுகாப்பா பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் போகும்போது சொல்லாம போகக்கூடாதுன்னா சொல்லிட்டு போறேன். நான் போறேன். இனி என் புள்ள கூட போய் சந்தோஷமா சுதந்திரமா இருக்க போறேன். உங்களுக்கு பொண்டாட்டி புள்ள முக்கியம் இல்லைங்க, சொத்து காசு பணம் இதெல்லாம் தாங்க முக்கியம். ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. எங்கேயும் வெளியில போக விடாம பாத்துக்கோங்க. இன்னும் எத்தனை பேரை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களோ ஏமாத்துங்க. உங்களுக்கு யாரும் எதுவும் கேட்க போறது கிடையாது. நீங்க யாரெல்லாம் ஏமாத்தி எத்தனை குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா அழிங்க, தாராளமா ஏமாத்துங்க. சொத்தை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நான் போறேன். அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே. சரித்திரம் படைக்கவும் சரித்திரம் துடைக்கவும் வருவது பிழை இல்லையே. சுற்றம் என்ன சொல் ஒரு வெல்வெல் புயலாகி வருமே. இடைவரும் கைகளை தகர்த்திங்கு வாட்ட வேண்டும். இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் யாரும் போ
கேவல் அன்று கோடு கிழிச்சு வேலி போட்டது, வேலி தாண்டி கோழி போக வேலை வந்தது. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆபத்துக்கு பாவம் இல்ல. டேய் கார்த்திக், சக்தி, நீ எதை பத்தி கேட்க வரேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எதுவும் கேட்க வேணாம், நான் இருக்கேன். வா, நம்ம எங்க போகணுமோ அங்க போலாம். வாடா. டேய் கார்த்திக், நான் என்ன சொல்றதுன்னு தெரியணும். மச்சி, நீ எதுவும் சொல்ல வேணாம். அம்மா முன்னாடி போயிட்டாங்க, நீ போ, நான் பின்னாடி வரேன். சரிடா, நீ போயிட்டு இரு, நான் வந்துடுறேன். சரிடா, அம்மா வெளியில் வெயிட் பண்றாங்க, நான் போறவா. என்னடி பார்த்துட்டு இருக்கேன்? போய் உன் பேக் எடுத்துட்டு வா, கிளம்பணும். நிஜமாவா? நிஜமா என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? ஏய், என்ன கேள்விடி இது? இது வரைக்கும் தப்பு பண்ண, இனிமேலும் தப்பு பண்ண மாட்டேன். வா, என்ன காணவல நான் தானே பார்த்துக்கணும். போய் பேக் எடுத்துட்டு வா, கிளம்பலாம். டைம் ஆகுதுல்ல. இப்பவே போறேன், இப்பவே போயிட்டு வரேன். என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சேன். எனக்கு கூப்பிட்டது சந்தோஷம். விட்டுட்டு போகணும்? நீ தானே சொன்ன என்ன வான்னு கூப்பிட்டா எப்போ வேணாலும் வருவேன்னு சொன்னேன்னா, அதான் கூப்பிட்றேன். வாடி, நான் இருக்கேன்ல, கண்டிப்பா பார்த்துக்கோ. என்னை நம்பி வாடி. ஊரை விட்டு எங்கேயோ வேற இருந்து நிக்கிறேன், கூடு தந்த கிளி பெண்ணே உன்னாலதான் வாழுறேன். கண்ணோடு கண்ணோடு வந்த காதல், அதோடு பேசும் காதல், இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்த காதல். ஓய், வாடி போலாம். போலாம். நல்லபடியா பாலை காய்ச்சாச்சு, இனி எந்த கவலையும் இல்லை. நீ பாருங்க, உங்களுக்கு எதனா வேணும்னா கூச்சப்படாம தைரியமா கேளுங்க. ஐயோ, இவங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு கூச்சப்பட்டுலாம் இருக்காதீங்க. எது வந்தாலும் கேளுங்க, சரிங்களா? ரொம்ப நன்றிங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. ஏற்கனவே நீங்க பண்ண உதவிகள் அதிகம், இதுக்கு மேலே உதவி வேணா கேளுன்னு சொல்றீங்க பாருங்க. இது எத்தனை பேருக்கு வரும்? போதுங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த உதவியும் வேண்டாம். நீங்க பண்ணது ரொம்ப அதிகங்க. அட என்னங்க நீங்க சும்மா உதவின்னு அதையும் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் சொன்னது அது கிடையாது. நீங்க இந்த ஊருக்கு புதுசு, இந்த ஏரியாவுக்கும் புதுசு. உங்களுக்கு எங்க கடை இருக்கு, மார்க்கெட் இருக்கு, அது இதுன்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி எதுனாலும் கேளுங்க. அதுக்காக வேற எதுவும் கேட்க வேணாம்னு சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. காசு பணமா இருந்தாலும் பரவாயில்ல, எதுனாலும் நீங்க கூச்சப்படாம கேளுங்க. எது வந்தாலும் கண்டிப்பா நான் செய்வேன். ஐயோ இல்லைங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இவர் காலையில போயிருக்காரு, கடத்திலாம் பார்த்துட்டு வரணும் போயிருக்காரு. அவர் பாப்பாரு, அப்படி எதுவும் தெரியலன்னா கண்டிப்பா கேட்கறேன். அப்படியா? அண்ணன் பார்த்துட்டு வர போயிருக்காரோ? சரி சரி சரி, அப்படியே மீறி உங்களுக்கு என்ன தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன், சரிங்களா? கண்டிப்பாங்க. அப்புறம் நேற்று நைட்டே மாதிரி கேட்க சொன்னா, நானும் கேட்கணும்னு நினைச்சு மறந்து போறேன். வீட்டுக்கு அட்வான்ஸ் வாடகைன்னு எதுவுமே இல்லை நீங்க சொல்லலீங்க. அட்வான்ஸ் எவ்வளோ, வாடகை எவ்வளோன்னு சொல்லுங்க, மதி வந்தாலும் சொல்லணும். ஏங்க நான் என்ன கேட்க சொன்னா நீங்க என்ன கேட்குறீங்க? அட்வான்ஸ் வாடகைன்னு? ஏங்க காசு பணம் எங்கெங்க போக போகுது? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கூட சம்பாதிச்சுக்கலாம். மனுஷால சம்பாதிக்க முடியுமா? முதல்ல மனுஷால சம்பாதிங்க, அப்புறம் காசு பணத்தை சம்பாதிச்சுப்போம். அட்வான்ஸ் வாடகை தானே, அதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்களும் எங்கேயும் ஓடி போக போகிறது கிடையாது, நானும் எங்கேயும் ஓடி போக போகிறது கிடையாது. இங்கே தானே இருக்க போகிறோம். என்னைக்கான அதை பற்றி பேசிக்கலாம். முதல்ல நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுங்க. முதல்ல அதுக்கான வழியை பாருங்க. உங்களுக்கு எதனா வேணும்னா சொல்லுங்க, அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணுறேன். சிச்சா இல்லை, அதெல்லாம் மதிய பார்த்துப்பா. நான் உங்ககிட்ட வந்து கேட்கலாமா? இதை தானே நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். என்ன வேணாலும் கேளுங்க, எது வேணாலும் நான் செய்வேன். நீங்கள் கேளுங்க. என்னால் முடியலனாலும் அக்கம் பக்கத்தில் கேட்டாவது நான் வாங்கி தெரிஞ்சு தரேங்க. நீங்கள் கேளுங்க. இல்லைங்க, நீங்கள் அண்ணன் ராஜா தம்பி 3 பேரும் குணத்தில் சொக்க தங்கமாக இருக்கீங்க. என்னால் நம்ப முடியல. நான் பார்க்கறது மனுஷாளுங்க தானே, என்னால் நம்பவே முடியல. எப்படி நீங்கள் நம்புவீங்க? ஏன்னா நீங்கள் மனுஷங்களால தானே அடிப்பட்டு வந்திருக்கீங்க. அதனால தான் எங்களை பார்த்ததும் உங்களால் நம்ப முடியல. லட்சுமிமா, உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்க. இங்கே பாருங்க, இதுதான் நடந்தது நீங்கள் சொல்ல வேணாம். எனக்கும் அனுபவம்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம வயசுக்கு ஒரு அனுபவம்னு ஒன்று இருக்கும். எப்போ நீங்கள் ராத்திரியில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு வயசு பொண்ணை வச்சு தங்கணும்னு நினச்சிங்களோ அப்போவே தெரிஞ்சிருச்சு இன்னொரு மனுஷால் மூலியமாக தான் அடிப்பட்டு வந்திருக்கீங்கன்னு. ஆனால் அது எதனாலலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மனுஷங்களால தான் நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க மட்டும் எனக்கு தெரியுது. அதனால தான் சொந்த ஊரை விட்டுட்டு இப்படி வேற ஒரு ஊருக்கு வந்து வேற வழி இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் தங்கியிருக்கீங்க. அதுதான் என் பிள்ளை பார்க்க முடியாமல் உங்களை கூட்டிகிட்டு ராத்திரி உங்களை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கான். உங்களை பார்த்ததுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். லட்சுமிமா, அது வந்து அப்பா நினைக்காதீங்க. நேற்று ராத்திரி என் பிள்ளை உங்கள் பொண்ணு மதியை கூப்பிட்டு வந்து நின்னதும் நான் வேற தான் நினச்சேன். என் பிள்ளை காதலிச்சு தான் உங்கள் பொண்ணை நைட்டோட நைட்டாக கூட்டிகிட்டு வந்துட்டானு நினச்சேன். பின்னாடி நீங்கள் வந்து நின்னதும் உங்கள் முகத்தை பார்த்ததுமே எனக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்களாம் பேசிக்கிட்டதும் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அடிபட்டிருக்கீங்கன்னு. இங்கே பாருங்க, நீங்கள் எதனால் இங்கே வந்தீங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவும் நான் கேட்க மாட்டேன்.
ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கையாக வாழுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேனே. ஆமாம், இனிமேல் நாங்கள் புது வாழ்க்கையாக வாழணும். எங்களுக்கு அதை விட வேறு வழியும் இல்லை. பாருங்க, நம்ம மனசில் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு இருந்தா அது குப்பை தொட்டி மாதிரி ஆகிடும். எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டுட்டு நிம்மதியாக ஆயிருங்க. அப்போ உங்களுக்கே ஒரு நிம்மதி கிடைக்கும். சந்தோஷங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கப்புறம் மனசு ரொம்ப இதமாக இருக்கும். சரி, நீங்கள் ராஜா தம்பிக்கு இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க, பொண்ணு எதுவும் பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன லட்சுமிமா, நான் எதை தப்பாக கேட்டுட்டேனா? தப்பாக கேட்டுருந்தா மன்னிச்சிருங்க. சச்சா, நீங்கள் தப்பாலாம் கேட்கலாம், சரியாக தான் கேட்டிருக்கீங்க. எங்களால் தான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியல. அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேங்கிறான். என்ன பண்ண, நாங்களும் அவனை எப்படியாவது மாற்றிடலாம்னு நினைக்கிறோம், முடிய மாட்டேங்குது. ஏங்க, ஏதாவது பிரச்சனையா? தம்பி எதுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு? எனக்கு மொத்தம் 2 பிள்ளைங்க. மூத்தவன் பேர் ஷாம், அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அவன் கோயம்புத்தூரில் இருக்கான். இங்கே தான் இருந்தான் போன வருஷம் வரைக்கும். அவன் இங்கே தான் இருந்தானே, எங்களோட ஒன்றா தான் இருந்தான். ஆனால் அவன் பொண்டாட்டிக்கு தான் எங்களை பிடிக்கலையாமா. நான் மாமியாராக நடந்துக்கிறேனாமா. அதனால் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். என் பிள்ளையை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டான். இங்கே பாருங்க, இதெல்லாம் இயல்பு தானே. எதுக்கு நீங்கள் வருத்தப்படுறீங்க? வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க. இல்லை, அது இனி நடக்காது. என் பிள்ளை அம்மா அப்பா இல்லைன்னு எங்களை தலை முழுக்கிட்டு போயிட்டான். என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, என் மருமகளுக்கு என்ன பிடிக்கல. எப்படியாவது என் பிள்ளைய தண்ணி கொடுத்தா கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சான். ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. என் பிள்ளைங்க 2 பேரும் எங்கள் வீட்டில் இருக்கணும். பார்த்தீங்களா, கடல் போல் எங்கள் வீடு இருக்கேன். எதுக்கு என் பிள்ளை தண்ணி கொடுத்துட்டு போகணுன்னு அந்த இடத்துல தான் நான் நினச்சேனே. ஆனால் அவள் எப்படியாவது என் பிள்ளைங்க என்கிட்ட பிரித்து கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சான். அதுக்கு அவள் திட்டம் போட்ட மாதிரி, நான் பண்ணாததெல்லாம் பண்ண மாதிரி என் பிள்ளைகிட்ட காமிச்சு, என் பிள்ளையும் அதை நம்பி எங்களுக்கு இனி அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைன்னு எங்களுக்கு மொத்தமாக தலை முழுக்கிட்டேன். அவன் கோயம்புத்தூருக்கே போயிட்டான். அதான் இனி அவங்க வரமாட்டான்னு சொல்கிறேன். மூத்தவன் அப்படி பண்ணிட்டு போனதுனால ராஜாவுக்கு கல்யாணத்துக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. எனக்கு வர போகிறவங்க இப்படி பண்ண மாட்டேன்னு என்னமா நிச்சயம்? என்னால் அவங்களை விட்டுட்டு போக முடியாது. அதனால எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் அவங்க கூட இப்படியே இருந்துறேன்னு அவன் இப்படியே இருக்கான். நானும் எத்தனையோ பொண்ணை பார்த்துட்டேன், எத்தனையோ இடத்துக்கு உன்னை கூப்பிடவும் செஞ்சுட்டேன். வரவே மாட்டேன், கல்யாணமே வேணான்னு பிடிவாதமாக இருக்கான். திடீர்னு நேற்று ராத்திரி உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்ததும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியுமே, என் மொத்த சந்தோஷமாக புஷ் பண்ண மாதிரி புஷ்ன்னு போயிடுச்சு. ஆனாலும் சும்மா விட மாட்டேங்க. என் பையனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவேன். வரப்போகிறவன் என் பையனை தனியாக கூட்டிகிட்டு போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இல்லைன்னே சொல்லி தலை முழுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல. அதுக்காக என் பிள்ளைங்க இப்படியே பிரம்மச்சாரியாக வச்சிருக்க முடியுமா என்ன? என் பிள்ளைங்க காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி அவனும் குடும்ப குழந்தை குட்டின்னு வாழணும்ல. அதுக்கு நாங்கள் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுல்ல. கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடுவேங்க. புரோக்கர் கிட்டலாம் சொல்லி வச்சுருக்கேன். கண்டிப்பாக பொண்ணு அமைஞ்சிடும். எனக்கு கூட ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கேன். கொஞ்ச நாள் போகட்டும் தான் இருக்கேன். அந்த பொண்ணை தான் கேட்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக கேட்டுருவேன். என் பையனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கேட்டுருவேங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். உங்கள் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வருவா. உண்மையாக சொல்கிறீங்க? உண்மையதாங்க சொல்கிறேன். இவ்வளோ நல்லா உங்களோட வேண்டுதலை கடவுள் கைவிடுவாரா என்ன? கண்டிப்பாக கைவிட மாட்டாரு. உங்கள் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வருவா. கண்டிப்பாக வருவா. இது போதுங்க, இது போதும். இந்த வார்த்தைக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன். இது போதும். நீங்களும் உங்கள் வாயால் இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்களா? கொஞ்ச நாள் போகட்டும். கொஞ்ச நாள் போனதுமே அந்த பொண்ணை சீக்கிரமே பொண்ணை கேட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளாக வந்துடுவா. அதான் தெய்வ வாக்கு மாதிரி நீங்களே வாக்கு கொடுத்துட்டீங்களே. கண்டிப்பாக அந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமக. பிரியமான சீரிஸ் பார்த்தீங்களா? எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு கான்செப்ட் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்ம சக்திக்கு வந்து எப்போ விஷயம் தெரியும் எல்லா டீட்டெயிலும் தெரியணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சக்தி ஸ்ரீயை எப்படி கண்டுபிடிச்சிடுவாரா, பிடிச்சிட்டு ஸ்ரீகிட்ட போயிட்டு சமாதானப்படுத்திடுவாரா அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் எபிசோட்ஸில் பார்த்துருவோம். எஸ். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் பரிதாபானு அவங்களுக்கு இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி, 14th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. ஆமாம், விஷ் பண்ணிடுவோமா? இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் பரிதாபானுடைய யாகத் அலி ப்ரோ. பரிதாபானுடைய யாகத் அலி ப்ரோ, நீங்கள் இதே போல் எப்போவும் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர்ஸ், பிரியமானோட சீரிஸ் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். ஓகே டியர்ஸ், பாய். சாரி டியர்ஸ். அப்புறம் நீங்கள் வந்து கண்டென்ட் காதலை பற்றி கேட்டிருந்தீங்க. கண்டென்ட் காதலை சீரிஸு ஆமாப்பா, ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு, என்னால் கொடுக்க முடியல. நான் ஆல்ரெடி இதுக்கான ரீசன் சொல்லியிருந்தேன். ஏன்னா என்னால் வந்து டைம் இல்லை எனக்கு, அதனால் என்னால் கொடுக்க முடியல. இன்றைக்கி வந்து இப்போ தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். கண்டென்ட் சீரீஸை முடிச்சிட்டேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு 6 மணிக்குள்ளார நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் டியர்ஸ். அப்படி முடியாத பட்சத்துக்கு நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக கொடுக்குறேன். நாளைக்கு கண்டிப்பாக கண்டென்ட் காதலை சீரீஸ் கண்டிப்பாக வந்துடும் டியர்ஸ். ஓகே,
இவ்வளோ நாள் கொடுக்காததுக்கு சாரி. அந்த அந்த சீரியஸ் வந்து கொஞ்சம் நான் விட்டு விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உண்டாயிடுது. இப்போ வர மந்த்லேருந்து எல்லா சீரியஸும் கொஞ்சம் கண்டினியூவாக கொடுத்துருவேன். ஓகே டியர்ஸ், ஓகே. பிரியமானோட சீரியஸ் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி வந்து மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பை டியர்ஸ்.